ஹாய் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நவம்பர் லாஸ்ட் 10 days எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். ஸோ நல்லா மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் பொருந்தாமலும் இருக்கலாம், சிலருக்கு பொருந்தலாம், எப்படியா நல்லா இருக்கலாம். ஓகேவா? ஸோ தனுசு உங்களுக்கு எப்படி இருக்க பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் டேரோ கார்ட்ஸில் பார்க்கலாம். வாட் அபவுட் யுவர் எனர்ஜி? இன்னும் எல்லாருக்கும் ஏஞ்சல் ஆஃப் லவ் வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ். I think I need to shuffle well. Now let's see. பொறுமையாக இருங்கள். Door to spirit. Attachment, indecision. Decision. ஸோ பொறுமையாக இருங்க. உங்களை சுற்றி கொஞ்சம் யாராவது உங்கள் மேலே ஜெலஸாக இருக்கிறவங்க, பொறாமப்படுறவங்க இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தவறு செய்யணும், உங்களை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம். பட் எனிகோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏஞ்சலோடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் இன்டெசிஷன், ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால வந்துட்டு பொறுமையாக இருங்க. ஓகே? அண்ட் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும், பார்க்க முடியுது. அது உங்களை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பட் இது வரைக்கும் ஒரு அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஆஃப் லவ். ஓகே, அவங்கள வந்துட்டு நீங்கள் மனசார நினைங்க. உங்கள் லவ் சிச்சுவேஷனில் வந்து ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே? ஸோ வாட் எல்ஸ்? லெட்ஸ் see. கொஞ்சம் நீங்கள் ஆன்மீகம் ரிலேட்டடாக பயிற்சிகள்லாம் பண்ணுறீங்கன்னா அதை கன்டினியூ பண்ணுங்கள். யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இல்லை டெம்பிள் போகிறது. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, எங்கேயாவது நீங்கள் போகலாம், யாத்திரை இல்லை கோயில், சம்வாட். பொறுமையாக இருங்க. நீங்கள் உங்களுக்கான தருணம் வரும்போது நீங்களே டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் வாட் எல்ஸ்? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். Four of Swords. Swords energy. ஸோ சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா பொறுமை தேவை, அவசரப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வருவீங்க, உண்மையை புரிஞ்சுப்பீங்க, லாஜிக்கலாக இருக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே? 8 of Wands. நீங்கள் அமைதியாக இருக்கும் போது கம்யூனிகேஷன் உங்களை தேடி வரும், பல வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கும் போது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அண்டு அதான் இன்டென்ஷன், முடிவு எடுக்க முடியலையா, கொஞ்சம் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து வரும். ஓகேவா? அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிவ் சம் ரெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் மூலமாக உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல். அதுக்கு பொறுமையாகவும் கொஞ்சம் தியானமும் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து பிறக்கும் அப்படின்னு தெரியுது. இங்கே டெவில் இருக்கு பாருங்க. ஸோ சம் டாக்ஸிசிட்டியை பற்றி உங்களுக்கு புரிய வரும், அதுலேருந்து நீங்கள் விலகுவீங்க. ஸோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டாக்ஸிசிட்டி வந்து மாறும். ஓகேவா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா
அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள், அதர்வைஸ் உங்கள் பர்சன். சரியா? அண்ட் அட்டாச்மெண்ட்டை பார்க்க முடியுது. ஸோ சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் இருந்தது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க அந்த மாதிரி அட்டாச்சாக இருந்தாங்க வேறு சைடு, ஐ மீன் அதர் தேன் யூ, அந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து புரிஞ்சு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தனுஷு. வாட் எல்ஸ்? 5 of Pentacles. Knight of Swords. Oh my God. Swords energy ஒரு வருத்தம் இதெல்லாம். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். ஏற்கனவே அங்கே பேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. இங்கே நைட் ஆஃப் ஸ்வாட்ஸும் தெரியுது. அவசரப்பட்டு ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ண போய் ஏதோ ஒன்று ஆகிடக்கூடாது. ஓகேவா? அதனால நீங்கள் பொறுமையாக செயல்படுறது நல்லது. இங்கே 5 of Pentacles சம்வாட் ஒரு இமோஷனல் லாஸ், இல்லை மணி லாஸ், இல்லை ஜாப் லாஸ், ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏற்படலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அப்படி ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டு ரொம்ப கவலையில் இருக்கீங்கன்னா மீடியாக இப்போதைக்கு இருக்கிறது நல்லது. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஸ்பீடாகவே வரும்னு சொல்லலாம். ஓகே, சரி, வந்துட்டு போகுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு ஃபோக்கஸ்டு ஒர்க் இருக்கணும், தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்? நீங்கள் அந்த லாஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. எப்போ வருவீங்க அப்படின்னா, யூனிவர்ஸை நம்பி செயல்படுங்க. உங்களுடைய காரியத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக அந்த ஒரு டியூட்டி கான்சியஸ் இருக்கணும். ஒரு டிட்டர்மைண்டாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும்போது, பொறுமையாக ஒர்க் பண்ணும்போது யூனிவர்ஸோடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வரணும். சரியா? உங்களுக்கான கைடன்ஸ் நான் பார்த்துட்றேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இப்போ இடையில நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். உங்களுக்கான கைடன்ஸ், ஓவர் திங்கிங் வேண்டாம். 9 of Swords, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. ஓகேவா? உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சன், எதை செய்யணுமோ அதை வந்து செய்யுங்க. எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. 3 கார்டு வருது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஆனால் வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சந்தோஷப்படலாம். பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் வந்து வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஏஞ்சல் ஆஃப் லவ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏஞ்சல், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்துட்டு இது பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஸ்பிரிட்டை வந்து சரண்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, ரைட்டா, ஏமாற்றிட்டு இருக்கவங்க கூட இருந்தே. ஸோ அது எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்பிரிட்டை வந்து சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. உங்கள் டெவலப்மெண்ட்டை நோக்கி உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக சன் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையா வரும், நியூ பிகினிங்கும் இருக்குது. ஜாப் வேணுன்னா உங்களுக்கு நியூ ஜாபும் கிடைக்கும். அண்டு அதை நோக்கி உங்களுடைய இதை செயல்களை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? டைமுக்கு வந்து தூங்குங்க ஃபஸ்ட்டு. ரைட்? ரொம்ப வந்து குழப்பிட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். ரைட்? ஓகே, அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனசு இப்படி இருக்கும்போது என்னால் தியானம் பண்ண முடியாதுலாம் சொல்லாதீங்க. அப்படி இருக்கும்போது தான் தியானம் பண்ணும்போது கண்ணை முழிக்கும் போது அந்த மனசுக்குள்ளே எப்படி இருந்ததோ அது அப்படியே மாறிடும். சரியா? ஸோ அண்ட் உங்களுக்கான ரொமான்ஸ் ஏஞ்சல் மெசேஜ்னா பார்க்கலாம். attraction, getting to know each other, flirt, past like children. ஸோ நீங்கள் உங்களை அப்படியே கவனிச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் அப்படியே முன்னேறி வரும்போது
நீங்கள் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்கள் பர்சன் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் அப்படின்னு ஒரு அடிக்டாக நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து கவனம் செலுத்துங்க. ரைட், பொறுமையாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம் வரும். குழந்தைங்களால பிரச்சனைகள் அப்படின்னா அதையும் வந்து புரிஞ்சுப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அண்ட் வாட் வெயிட்டிங் ஃபார்? ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே கிடைக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மேபி பிறவிகள் கடந்தும் வந்திருக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியும் பார்க்க முடியுது, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்படியே கம்யூனிகேஷன் வந்தாலும் பொறுமையாக பேசுங்க. ஓகேவா? Okay, fine. So this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.